பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 12, இறை வார்த்தை 49. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்குள் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தருவதற்காக வந்திருக்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்காக பற்றி எரிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். இதுவரை நமக்காக ஜெபித்த ஜெபங்கள் போதும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கள். உங்களுடைய பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவர்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்களிடம் ஜெபிக்க கேட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் மகனே மகளே, இதோ நான் போட்ட அந்த அக்கினி உன்னுடைய உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது என்று அவர் வாக்கு கொடுப்பார். ஏனென்றால் இந்த உலகத்திலே தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய கவலை, தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது, என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும், என் ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் அவர்கள் வாழ வேண்டும், என் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாதபடி வாழ வேண்டும், செல்வந்தர்களாக இருக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றே சொல்லி அநேக தாய்மார்களும் தகப்பன்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது உண்டு. அன்பார்ந்தவர்களே, எத்தனை தாய் தகப்பன் என்னுடைய மகன் என்னுடைய மகள் இயேசுவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து இருப்பீர்கள். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உன்னை நான் என்னுடைய ஞானஸ்தானத்தினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி இருக்கின்றேன், ஆனால் நீ இன்றும் அதை அறிந்து கொள்ளாதபடி இருக்கின்றாயே என்று உங்களை பார்த்தும் மனம் வருந்தி அவர் கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அருமையான இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கின்றார். அதன் பிறகு அவருடைய சீடர்கள் அது எப்படி என்று சொல்லி அவரிடம் கேட்கிறார்கள். அதற்குரிய விளக்கத்தை அவர் சொல்லுகின்றார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தயாராக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் செயல்பட பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்கு வேண்டும். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 40வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் நினைக்காத நேரத்திலே மானிட மகன் இந்த நாள் வர அவர் தயாராக இருக்கின்றார். ஆனால் அவர் வரக்கூடிய நாட்களை நம்மால் பார்க்க முடியாது. அக்கினியும் கந்தகமும் அங்கும் இங்குமாக சிதறி விழும். அன்பார்ந்தவர்களே, வீட்டு மாடியிலே 2 பேர் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். மோட்டார் சைக்கிள் 2 பேர் சென்று கொண்டு இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். கார் ஓட்டுக்கொண்டு இருப்பார்கள், அதில் இருந்து ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். பள்ளிக்கூடத்தில் படிக்க சென்ற பிள்ளைகள் அதில் இருந்து பல பேர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதிக பேர் கைவிடப்பட்டு விடுவார்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இயேசுவிடம் போய் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஜெபிக்காமல் இருக்கிறபடியினால் வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலே அழகாக திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அக்னியாய் வரக்கூடிய தெய்வம்
நோவாவிடம் சொன்னாரே, இனி நீரினால் இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே அநேக பேர் தன் சூட்டினால் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். வெப்பம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு தயாரிப்பான காலமாக இருக்கின்றது. எனவே ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுங்கள். இயேசுவே, எனக்கு இதை கொடும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் உங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புவார். நீங்களும் எழுந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மா மட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடாது, மற்றவர்களுடைய ஆத்மாவும் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். கடவுளுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அக்னி ஜுவாலையினால் நிரப்பப்பட வேண்டும். இது கடைசி நாட்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். யாருக்கு? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய கணவருக்கு, மனைவிக்கு. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒன்றாக அமர்ந்து இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும். பாருங்கள், பெந்தைக்கோஸ்தே நாளென்றும் 120 பேர் ஒன்றாக கூடி இருந்தார்கள். அந்த இடத்திலே கடவுளுடைய வல்லமை கடந்து வந்தது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கடந்து வந்தது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு சீடர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகத்தின் பல இடங்களுக்கு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார்கள். யூதர்கள் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். அவர்களுக்கு முன்பாக போய் தைரியமாக இயேசுவை சொன்னார்கள். எங்கெல்லாம் இயேசு அவர்களை அழைத்து சென்றாரோ அந்த இடங்களிலெல்லாம் போய் இயேசுடைய வார்த்தைகளை அறிவித்து மக்களுக்கு மனம் மாறும்படியாக செய்து அவர்களை அவர் பக்கம் அழைத்து வந்தார்கள். இப்போதுள்ள காலத்தில் என்ன நடக்கின்றது? எதற்கு எடுத்தாலும் ஆசீர்வாதம். எனக்கு பொன் ஆசீர்வாதம் வேணும், பொருள் ஆசீர்வாதம் வேண்டும், பெண் ஆசீர்வாதம் வேண்டும், நல்ல மன வாழ்க்கை கிடைக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், செல்வந்தராக இருக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்குள்ளேயே நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாளிலே எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனலும் குளிருமாக இல்லாமல் இருக்கிறீர்களாம்? நீங்கள் தடுமாறிக்கொண்டு இருக்கிறீர்களாம்? அதை ஆய்ந்து பாருங்கள். இந்த நாளிலே ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் உங்களை அக்னியாக மாற்றுவார். அவர் உங்களை அனலாக மாற்றுவார். நீங்களும் எழுந்து ஜொலிக்க முடியும். ஆண்டவருடைய வல்லமை மிக்க அந்த கரத்தின் கீழ் நீங்கள் கடந்து வர முடியும். அவர் உங்களை பாதுகாப்பார். பரிசுத்த ஆவியானவர் எங்கு அழைக்கிறாரோ அங்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவியுங்கள். வெளி சென்ற இடத்தில் அறிவிக்கலாம். அவர்களை கடவுளுக்குள் கொண்டு வரலாம். திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் திருப்பலிக்கு மட்டுமே போய்விட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? ஐயோ, உங்களுக்கு கேடும். மற்ற நேரங்களிலும் இயேசுவை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவரோடு முகமுகமாக பேச வேண்டும். அவரோடு நீங்கள் உறவாட வேண்டும். அவரிடம் உங்களை கையளிக்க வேண்டும். அவரிடம் கேட்க வேண்டும். எனக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடும் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றதே 16வது இறை வார்த்தையிலே, இதோ நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன், உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுத் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்களை கைவிட்டு விடுவாராம்? கைவிட மாட்டார். எனவே நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் பற்றி எறிய வேண்டும். அக்னியாய் அவர் கடந்து வர வேண்டும். அதற்காக இந்த நேரத்திலே நமது நடுவில் இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வம், உத்தம தெய்வத்திடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர். எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். அந்த நாளிலே 120 பேர் மேலும் நீர் வாக்களித்தபடி பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக பிளவுபட்ட நாவாக வந்து இறங்கியதை போல இந்த நேரத்தில் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து எனக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அவர்கள் தடுமாறி விடாதபடி அவர்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து பரிசுத்த ஆவியுடைய பலத்தை அவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே
பேதுரும் மற்றும் அவரோடு இருந்த சீடர்களும் யார் மேலெல்லாம் கைகளை வைத்து ஜெபித்தார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டதை போல இந்த நாளிலும் தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும். இந்த நாளிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. இதோ உம்மை தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். அக்கினி பார்வைகள் கடந்து வர வேண்டும். என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.